ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்கே பார்த்தீங்கன்னா மகாநதியில் வந்துட்டு சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. மருமகளை வச்சு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து ஒரு இது பிரச்சனை நடக்கும்ல, அதுக்காக 2 வெளிய புதுசாக இறக்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா யமுனா. யமுனா ஏற்கனவே விஷப்பாட்டில் சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கும், அது நமக்கு தெரியும். கங்கா இப்போ வந்து கூட துணைக்கு கொண்டு வராங்க. அதுக்கேற்ற மாதிரியே தான் கதையும் கொண்டு போயிட்டுருக்காங்க. சாரதா வந்து குமரன்ட்ட வேலை வாங்குறதும், நானும் கர்ப்பமாக தானே இருக்கேன், அவங்களும் மருமகன் தானே, தாங்குன்னு தாங்காமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் கொஞ்சம் வெறுப்பு வருது. விஜய்னா பெரிய ஆளா, அவர் சிவப்பரிசி தான் சாப்பிடுவார், அது இதுன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு சைடு ஒரு மாதிரி போயிட்டுருக்கா. அவங்களும் காவேரியும் கேட்குறாங்க, ஏமா குமரன் மாமாவை இந்த மாதிரி பார்க்கணுது என்னென்னு. குமரன் நான் வந்து தூக்கி வளர்த்த புள்ளடி, அவனுக்கு நான் பார்க்காம என்ன பண்ண போகிறேன், என் புள்ள இது வந்து நம்ம வந்து விஜய் வந்து நான் வந்து அவரை பார்த்தது கூட இல்லை, நம்ம வீட்டுக்கு வந்தவர், நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. குமரன் நம்ம வீட்டு பையன், நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பாசத்தில் வந்து அவங்க குமரனை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து கங்கா வந்து கொஞ்சம் வந்து ராங்காக புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு அம்மா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஓரம் வஞ்சகம் பண்ணுறாங்க, விஜயை தாங்குறாங்க, காவேரி ரொம்ப லக்கி அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. இப்போ கூட கறி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, போயிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லி கடையில் உட்காந்துட்டு யமுனா கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யமுனாவும் துருவி அக்காவை வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு இருக்கு. இந்த மாதிரி நிவினும் இந்த மாதிரி காவேரிக்காக இதெல்லாம் பண்ணுறாருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. அதாண்டி அவள் கொடுத்து வச்சா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ பசுபதி கதையை கொண்டு வராமல் வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனையை கொண்டு வர பார்க்குறாரு போல் டேரக்டர். நல்லா இது மாதிரி சுற்றி விட்றாரு, 2 பேரையும் சுற்றி விட்டுட்டு பெரிய பிரச்சனை வரப்போகுது. ஏம்மா நாங்கள் உனக்குன்னா கிளிக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து கங்காவும் யமுனாவும் சண்டை போட போகிறாங்க. இதை பார்த்து வந்து விஜயும் காவேரி வந்து கொஞ்சம் மனசங்கடப்பட்டு வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த மாதிரி தான் கதை கொண்டு போகிறாங்க. சரி, என்ன தான் நடக்குது, எப்படி நடக்குங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு சூப்பராக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. நல்லபடியாக நமக்கும் பார்க்கவே நல்லா இருக்குது. விஜய் தாங்குறது. அவரும் சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி அத்தை கிடைக்கணும்னு தான் ஆசை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. யமுனாவும் கங்காவும் என்ன மாதிரி பிளான் போட்டு எப்படி பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்க. கங்கா வந்து பிரச்சனை கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் இந்த யமுனா பண்ணுறத பார்த்தா தான் நமக்கே கடுப்பாவது. போயிட்டு கங்காட்ட நல்லா உசுப்பேற்றி விட்றாங்களா, ரொம்ப பிரச்சனை வரப்போகுது. அது எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் தெரியல. இதனால் வந்து விஜய் காவேரி இந்த வீட்டிலேருந்து மறுபடியும் வேறு வீட்டுக்கு தனி கொடுத்து நம்ம போகிறாங்களா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன நடக்குங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.